நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் சர்ச் பண்ணுறீங்களா? இப்போ கூட உங்களுக்கு வசன கதையை சொல்ல போகிறேன். இன்னைக்கான வசனம் என்னன்னா, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைஞர்களை நன்மை செய்யுங்கள். மத்தேயு 5:44 வசனம். வாங்க, இந்த கதையோட தலைப்பு என்னன்னா, நாகமானும் 7 புலிகளும். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல நாகமான்னு ஒரு தளபதி இருந்தாரு. அவருக்கு ராஜாவுக்கு பிடிச்சவரு. அவர் ரொம்ப கற்றவர். இதோ எல்லா ஊர்லையும் மனுஷங்களை அடிமையாக படுத்துவார். அப்ப ஒரு நாள் அவருக்கு உடம்பெல்லாம் குழப்பமாக அவருக்கு அந்த வியாதியோட பேர் என்னன்னா குஷ்டரோகம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. அப்போ ராணிகிட்ட சொன்னா, ராணி எங்கள் ஊரில் எலிசா தாத்தான்னு ஒரு தாத்தா இருக்கிறாரு, அவர் ஏஸ்பாக்கு தான் கீழ்படிவான்னு ராணிகிட்ட சொன்னாங்க. அப்போ தளபதியும் அந்த ஊருக்கு போய் எலிசா தாத்தா வீட்டுக்கே போயிட்டாரு. அப்போ எலிசா தாத்தா வரல. நம்ம வீட்டில் வேலைக்காரங்க இருக்கிறாங்களா, அதே மாதிரி எலிசா தாத்தா வீட்லேயும் வேலைக்காரங்க இருந்தாங்க. அவங்கள வர அனுப்பிவிட்டு யோர்தானின்னு அந்த வேலைக்காரன் சொன்னான். அங்கே 7 தடவை குளிக்க சொன்னான். தளபதிக்கு பல்லெல்லாம் கடிச்சிட்டு கோபமாக வந்துச்சு. அதனால சரின்னு ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போனார் டொக்குன்னு. அதுக்கப்புறம் 6 தாட்டி குளிச்சாரும் அது இன்னும் போகலை. இப்போ ஒரே ஒரு டைம் குளிச்சு பார்க்கலாம் அப்படின்னு முக்கிய குளிச்சாப்போ உடம்புல காயம்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பாட்டை ப்ளே பண்ணுங்க. அவரு வாதிகளுக்கு எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. அப்போ உங்களுக்கு ஏசப்பா உங்களுக்கு அந்த வாதியை போக்கிடுவார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிச்சுன்னா எனக்காக ப்ளே பண்ணுங்க. ஆமென்.